வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைதாம் சேனல் வந்து கிரெடிட் கார்டு பாவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ ஹலோ சார், நாங்க ஏபிசிடி பேங்க்ல இருந்து பேசுறோம். ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட பேசலாமா சார்? 5 நிமிஷம் பேசணும். ஆமா சார். இல்லங்க நான் வேலை இருக்குங்க, நான் சார் வேலைக்கு உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சார். சரி, நீங்க எலிஜிபிள் சார். 50,000 உங்களுக்கு வந்து நாங்க லிமிட் கொடுக்குறோம் சார். 50,000 நம்மளால ஏதோ சும்மா கொடுக்குற மாதிரி. உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவோம் சார். 50,000 வருது சார். சார் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நீங்க கேக்குறீங்களா சார்? ஒரு 5 நிமிஷம் பேசலாமா சார்? சரி சார், மந்த்லி வந்து உங்களுக்கு 2 சினிமா டிக்கெட் வந்து நீங்க பண்ணிக்கலாம் சார். அப்புறம் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டேங்க் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் சார். ஓ சார் அது மட்டும் இல்ல சார், நீங்க வந்து தினமும் இவ்வளவுக்கு நீங்க பண்ணி ரீபே பண்றப்ப 5% வந்து உங்களுக்கு அதுல இருந்து டாக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும் சார். அப்படியா சார் அது மட்டும் இல்ல சார், நம்ம பேங்க்ல நீங்க நம்ம அப்ரூவ்டு எந்த பொருள் வாங்கினாலும் ஈஸி இஎம்ஐ ல உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் சார். இல்ல வேணாங்க, வேணாம் எனக்கு சம்பளமே இருந்தா நான் வேணாம். சாரி ஓகே. எல்லாத்தையும் வாங்க வைக்க பிளான் இது. எல்லாம் வாங்குறாங்க. என்னாச்சு? ஏய் நல்லா கேட்டுக்கங்க. இந்த இப்ப பேசுனானே அவன் வந்து ஆஃபர்னா என்னன்னு கேட்டுட்டான். எப்போ ஒருத்தன் ஆஃபர் வரும் பண்ணிட்டானோ அப்பவே அவன் கார்டு வாங்குறதுக்கு தகுதி ஆயிட்டான்னு அர்த்தம். இவனை ஈஸியா ஏமாத்தறலாம். போங்க गाइस, அட்டாக் காட்சல் பண்ணி வாங்க வச்சிடலாம். அட்டாக். ஃபர்ஸ்ட் இப்படியே டெஸ்டிங் வைப்பாங்க போல. ஹலோ சார், நாங்க வந்து கொக்காமக்கா பேங்க்ல இருந்து 1 மணி சார் உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு அக்கவுண்ட் கார்டு டெலிவரி சார். கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார். 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய்க்கு? ஆமா சார். சம்பளமே 20,000 தாங்க. 20,000 அப்புறம் சார் 1,20,20,000 ரூபாய்க்கு லிமிட் பண்ணி தரோம் சார். இல்ல இல்ல சார் அப்புறம் ஸ்டார்டிங் சார். ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ சார், உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு சார். இல்ல வேணாம் சார், இல்ல சார் 30,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கு சார். டார்ச்சர் பண்றது அங்கீங்க சார். வேணாங்க. ட்ரிங் ட்ரிங். என்ன சார் அறிவியல குடிக்கிறீங்களா? ட்ரிங் ட்ரிங். எந்த வாஷல்ல உள்ள வரீங்க? ஹலோ சார், பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றேன் சார். உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, வாங்கிக்கிறீங்களா சார்? சார் 50,000 ரூபாய் லிமிட் இருக்கு சார். கிரெடிட் கார்டு கொடுக்கிறது நேரம் காலம் இல்ல. குடிக்கிற டைம்ல ஃபோன் பண்ணுவீங்க. விழுந்து கால் சுருக்கி கிச்சு உனக்கு. இப்ப சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்களுக்கு இருக்கு சார். பண்ணிக்கலாம் சார். போனங்க சார் 32,000ல பண்ணிக்கலாம் சார். வைமா போன வைமா. வைரி மாவனிங்க. முக்கியமான கால் எல்லாம் எடுக்க வருவாங்கல்ல. அப்படி பண்ணா எப்படி? வண்டி ஓட்டுனங்கறப்போ, வர்க்ல இருக்கறப்போ குரு குரு அடிச்சா போட மாட்டாங்க, அடிச்சிட்டே இருப்பாங்க. ரிங்டோன்ல வித்தியாசமா இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? பேசலாம். ஒரு நிமிஷம் ஓரம் கட்டிங்க சார். ஓரம் கட்டிங்க சார். ஓரம் கட்டுங்க தயவு செஞ்சு. என்ன ஒரு வயசுமா இருக்கு? ஹலோ சார். சார் நாங்க KDFC பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க பண்ணி தரோம் சார். 20,000 தான் என் சம்பளம். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் சார். ஐயோ வேணாம் சார். 5 மினிட்ஸ் எனக்கு டைம் வேணாம் சார். சார் அந்த ஆஃப் பண்ணுங்க சார். பேரை கேட்டத கட் பண்ணி. ஃபோன் அடிச்ச மணியா இருக்காங்க. ஒரு நாளைக்கு 20-30 தடவை கால் அடிக்கிறாங்க. எல்லா பேங்க்கும் எப்படி நீங்க அட்டெண்ட் பண்ணது தான் தப்பு. ஹலோ. Hey, we are calling from MBC bank. ஐயோ என்ன மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏய் கிரெடிட் கார்டு வேணும் எனக்கு. வாயில போன் இல்ல அடிமல. FCC bank. ஐயோ 5,000 க்கு இதுதான் சார் இருக்கு. ஆனா இது ஓ EMI. பரவாயில்லை, ஓகே சார். பட் நல்லா இருக்கும். பட் எந்த ஓடுங்க பிரச்சனை சின்ன பயமா என்ன காசு இருக்கோ நமக்கு தான் வாங்க மானிட்டரி முடியும். சைஸ் தான் சார் இருக்கும். பரவாயில்லை. பரவாயில்ல. நல்லா தான் இருக்கு சார் நல்லா இருக்குன்னு பார்த்தா எப்படி சார் தெரியும்? போட்டு கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும். வேணாம் சார். சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் சார். அப்படிங்களா? 360 டிகிரி கேளுங்க. இருங்க நான் சவுண்ட் வச்சுக்கிறேன். போட்டுக்காரங்க நம்ம கஸ்டமர். ஐயோ காப்பிரைட். நல்லா இருக்குங்க. வெட்டு ஒண்ணு பில் போடுங்க சார். 50 இன்ச் நல்லா இருக்கு. காசு இல்லையா? காசு இல்ல. நம்ம சம்பளமே 20,000 தான் வருதுனால வாங்க முடியாது. யார்கிட்ட பேசுறீங்க நீங்க? குஜாஜ் கார்டை பத்தி தெரியுமா? தெரியாது. குஜாஜ் கார்டு வாங்குங்க சார். இல்ல குஜாஜ் கார்டுல போட்டு கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து நீங்க மாசம் மாசம் EMI கட் பண்ணிட்டு போங்க. EMI கட்டுங்க. மாசம் உங்களால ஒரு 1000 ரூபாய் கட்ட முடியாதா? கட்டுவேன். 1000 ரூபாய் கட்ட முடியாதா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. கட்டுறோம். 20 × 1000 20,000. அதுல ஒரு 1000 ரூபாய் வச்சா 19,000. அதை வச்சு உங்க குடும்பத்தை நடத்த முடியாதா? 1000 ரூபாய் கட்டுங்க சார். 50 டிவி எடுத்துக்கிட்டு போங்க சார். எல்லாத்தையும் தலையில கட்டுறாங்க. என்ன இந்த டோன்ல பேசுறீங்க? என்னாச்சு? அவர் குஜாஜ் கஸ்டமர் இப்ப குஜாஜ் நம்ப முடியாது. அவருக்கு எடுத்து கொடுத்து விடுங்க. 50 இன்ச் கொடுத்துறவா? 50 இன்ச். சரி. ஓடு. மாச கடைசியில ஆடும் பாருங்க. ஆட்கள் போ தலையில இறங்கும் கண்ணு. ரப்ப 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 ரப்பா. ரொம்ப
சார் பாட்டோட எடுத்துட்டு போங்க சார் டிவியை பேக் பண்ணி கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம் என்ன என்னங்க 1ஆம் தேதி அமௌண்ட் போட்டு வச்சிருங்க அக்கவுண்ட்ல. அப்படியா? ஆறாச்சுடா. கேர்ஃபுல்லா. ஓகே. பேராசன் இப்படி ஆயிடுச்சா? வாங்க சார் சீக்கிரம். இருங்க சார் போலாம். அது கூட மாறிக்கோங்க. வாங்க சார் நீங்க முன்னாடி போகவே மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போறது பயந்துட்டு நிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. சார் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா சார்? வச்சிருக்கேன். இங்க வந்து கூட சூப்பர் மார்க்கெட் அடிக்கடி வருவீங்களா? இல்ல வர மாட்டாங்க. இல்ல சார் நீங்க அடிக்கடி வர்றீங்கன்னா அந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைச்சேன். இல்ல அதான் நான் வரது இல்ல. நான் எப்பதான் வருவேன் நானு. இல்ல சார் எப்பயாவது வந்தாலும் இந்த ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Credit card தான் கேட்டேன். சும்மா கூட போடணும். காசு வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணலாமே சார். சார் 5 ரூபாய் தெருவுல போறதுக்கு 5 ரூபாய் நீங்க உங்களுக்கு பொருளா வாங்கிடலாமே சார். நான் சொல்றது கரெக்ட் தான். அதுக்கு தான் சார் ஒரு 4-5 விஷயம் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கு சார். என்ன அது? ஆக்சுவலி இந்த கார்டு சார், இந்த கார்டு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க சார். கிரெடிட் கார்டு ஓடிபிசி பேங்க்ல இருந்து வருது. ஐயா சொன்னாங்க நான் கிரெடிட் கார்டை வாங்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டிருக்கேன். ஏற்கனவே credit card இருக்கா சார்? இருக்குங்க. இருக்குன்னா அப்ப இது அப்ரூவ் பண்றது ஈஸி உங்களுக்கு அப்ளை பண்றது. வேணாங்க வேணாங்க எனக்கு. நீங்க 10,000 ஒருத்தவங்க மாத்தி வர்றதுல எவ்வளவு சந்தோஷம். 20% சார். வேணாங்க. இப்ப நல்லா இருக்க மாதிரி தான் சொல்லுவீங்க எல்லாமே. அப்புறம் வாங்கிட்டு நான் பில்லு கட்டுறது நான் தான். எனக்கு தான் அந்த அவதி. ஃபோன் நடந்தெல்லாம் இப்ப ரியலா நேர்லயும் நடக்குது அவ்வளவுதான். ஃப்ரீ சார். ஃப்ரீ கார்டா? ஆமா கார்டு இதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்கும்ல. அது நீங்க கட்டவே தேவையில்ல சார். சும்மாவே வச்சிருக்கலாம் நீங்க வாங்கி. சும்மா எதையா வச்சிருக்கணும். சொறி பிடிச்சவங்க கைங்க கார்டு இருக்கவங்க சும்மா இருக்காதுங்க. ஏதாவது ஸ்வைப் பண்ணிட்டே திரியுங்க. நம்ம பண்ணாலும் கூட இருக்கவங்க பண்ணிடுவாங்க. வேணாங்க. ஓகே சார். ஆனா நல்ல கார்டு நீங்க வாங்குனீங்கன்னா எனக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அது மூலமா ஒரு குடும்பத்துக்கு வாழ்வளித்த பெருமை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தர்மம் அளிக்கிறது தர்மம் அந்த மாதிரி ஹெல்ப் கூட பண்ணலாம். நான் அப்படி தர்மம் அளித்து தான் நான் அப்படி இருக்கேன். வேணாம் எனக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கிடைக்கும் சார். ஈஸி டு அப்ளை ஈஸி டு ஹேவ் சார். சார் இப்போ பாருங்களேன் இங்க பாருங்க இது என்ன அப்ளிகேஷன் பாருங்க. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. போட்டனா இது வந்துருச்சா? தம் இம்ப்ரெஷன் வைங்க. ஐயோ பண்ணிட்டியா? கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சு. இந்தாங்க. அட மாசம் கட்டுங்க. அட பாவி. இந்த கார்டை வேண்டி போனா திருப்பி எப்படி செருப்பால அடிப்பானே. சார் காசு இருக்குல்ல? இருக்கு. சார் சார் இந்த பணம் இருக்கு சார். இருக்குல்ல? இருக்கு சார். இருக்கு சார் அந்த பணம் இருக்கு சார். இருக்கு. இல்லாத டைம் தான் இவன் வந்து பேசு. 10 ரூபா கம்மியா இருக்கு சார். நான் இப்ப போடுறேன் சார். போடு பெனால்டி. 10 ரூபா கம்மியா இருக்கு சார். போட்டேன். அது சின்ன ஜிபேல போய் மிஸ் ஆகி போச்சு. போடுறா ஃபைன். அவ்வளோ. ஏங்க இவ்வளவு ஃபைன் ஏத்து. சார் நான் பூம்பாஸ்டிக் போடு ஃபைன போடு பூம்பாஸ்டிக். இப்ப ஆடுங்க. போட்டு இருக்காங்க. 10 ரூபா காசு எங்க? சார் அந்த அமௌண்ட் இருக்கு சார். நான் வாங்கி வச்சிட்டேன். நான் நேத்தே வாங்கி இல்ல சார் எங்களுக்கு அக்கவுண்ட்ல இன்னும் காட்டல. அதனால அதுக்கும் ஃபைன் போட்டுக்கிறோம். சார் இருக்கு ஃபைன் அவங்க எடுத்துக்கலனாலும் நம்ம கிட்ட ஃபைன் வாங்குவாங்க. சார் நான் பண்ணி தந்துறோம் சார். சார் இருக்கு சார் அதுல. குஜராத் ஃபைனான்ஸ். ஹலோ ஹலோ சார் பேங்க்குங்களா? சொல்லுங்க சார். பேங்க்ல ஒரு ஃபண்ட் இருக்குங்க சார். கரெக்ட்டா ஃபண்ட் இருக்கே சார். இப்பதான் சார் இதா இருக்கு. கிரெடிட் ஆயிடுச்சு. ஆயிருச்சு சார். நீங்க 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாலும் அவங்க போடுவாங்க. சார், உங்க இதுல இருந்து டெபிட் ஆயிருக்கு. டெபிட் ஆயிருச்சா? ஆமா ஆயிடுச்சுனா ரைட். ஓகே. ஆயிடுச்சு. ஓகே. தாராளமா போயிட்டு வாங்க. சோ ஒரு கார்டுக்கும் கட்டுறதுக்குள்ளேயும் பூம்பாஸ்டிக். ஏங்க கட்டிட்டேங்க நான். டிவி பாக்குறீங்க என்ஜாய் பண்ணுங்க சார். பாக்குறேன் என்ஜாய் பண்றேங்க. அடுத்த மாசம் இதே மாதிரி 2ஆம் தேதி. ஐயோ எம்மா முடியலனால கட்ட முடியலங்க. பணம் கட்டுறதுக்குள்ளேயும் உயிர் போய் உயிர் வருது. உங்க தொல்லை வேற தாங்கல. நீங்க டிவி எடுத்துட்டு போயிருங்க சார். நீங்க பேசாம சார் என்ன சார்? நானா சார் கிரெடிட் கார்டு பையன் சார் இங்க வந்து நான். சார் இது கிரெடிட் ரிட்டர்ன் கார்டு கிடையாது. இது குஜராத் கார்டு. இல்ல வேணா சொல்லுங்க. 2ஆம் தேதி. மொத்தமா மெசேஜ் இப்படிதான் வரும். சார் சார் கொஞ்சம் முன்னாடி போங்க. முன்னாடி போங்க. எந்த இயர் வண்டி சார்? மாடல் நல்லா இருக்கே வண்டி. 2010. 2010 பரவாயில்ல. 14 இந்த வண்டி நல்லா இருக்கு. பண்ணி வச்சிருக்கீங்க. எவ்வளவுக்கு சார் வாங்குனீங்க? 10,000 எவ்வளவு மைலேஜ் தருது? 10 கிலோமீட்டர் தருது. டி-ஷர்ட் நல்லா இருக்கே சார். மூஞ்சி பார்க்க மாட்டாரு. பெட்ரோல் போடுவீங்களா? இல்ல அவ்வளவு அடி. 2 வருஷம் சார் என்ன சார் நக்கல் பண்றீங்க நீங்க? நான் டீசென்ட்டா கேட்டுட்டு இருக்கேன். சார் ஆக்சுவலி எப்படி கேஷ் பே பண்ணுவீங்களா இல்ல எப்படி சார்? என்ன பே பண்ணுவீங்க? எப்படி அப்படிங்கிறது பிச்சை எடுத்து சொல்றீங்க. பிச்சை எடுப்பீங்க சார்? டீசென்ட்டா கேக்குறேன். டீசென்ட்டா பதில் சொல்லுங்க. தெரியா அப்படியா கேப்ப? ஒரு கார்டு எடுத்து நீட்டி இந்தாங்க சார் பெட்ரோல் போடுங்க. இந்த கார்டுல போட்டா பெட்ரோல் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் சார். ஒரு மணி எல்லாம் பேசாதீங்க. அப்படி பண்ணனா பண்ணல. பாக்கெட்ல இருந்து எடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா பாருங்க சார் பாக்கெட் செக் பண்ணுங்க. இந்த பாக்கெட் செக் பண்ணுங்க. டிக்கி பாக்கெட் செக் பண்ணுங்க. இல்ல எங்கேயுமே இல்ல. சாரி சார். இல்ல ஏன் சார் இப்படி அப்புறம் பண்ணாதீங்க சார். இல்ல என்ன மனிதர்களை ஜட்ஜ் பண்ணி தான் இந்திய சமூகமே இப்படி இருக்கு சார். இல்ல சார் நான் சூப்பர் மார்க்கெட் போனேன். இந்த கார்டை யூஸ் பண்ணா ஆஃபர்னு சொன்னா ஆன்லைன்ல இருந்து வாங்கிட்டு இருந்தேன் சார். அது இந்த கார்டை வாங்கினா உங்களுக்கு அத ஒரு கார்டை கொடுத்தாங்க. முடிவெட்ட போனா அங்க ஒரு கார்டு தராங்க சார். பீச்சுக்கு போலாம்னு போனா அங்க ஒரு கேம் சொல்லிட்டு இருந்துச்சு சார். சரி பிள்ளைங்க போனா விளையாட போனா அங்க ஒரு கார்டை கொடுத்தாங்க சார். மால்ல விடுற மாதிரி. கார்டு மனுஷன் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து நீ காடுக்குள்ள புகுந்துட்டாங்க சார்.
முடியல சார் என்னால பில்லு கட்ட முடியாம நானே முழிப்பிதிக்கு ஐடிக்கு ஒரு வேலை பார்த்துட்டு நைட்டு பூரா சுகி சமோட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் போடுறீங்களா? எப்படி இருந்தாலும் பெட்ரோல் போடணும் சார். காசு கொடுத்தானே சார் போட்டாங்க. ஆமா அதே சார் டைரக்டா கேஷா கொடுப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி கார்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா எது கார்டு பெட்ரோல் கார்டு எப்படி சொல்லுங்க ஐயோ பேண்ட் ஆகுறீங்களா நினைச்சிட்டேன். இந்த கார்டுல பெட்ரோல் போட்டீங்கன்னா அப்படியே அமௌண்ட் லெஸ் ஆகும் சார். எப்படி நான் பில்லு கட்டணும் பிபி ஐயாவும் சார். இந்த மாடனா வந்திருக்காரு. என்ன ஒரே ஜாலியா இருக்கு. என்ன மேட்டர்? பாட்டு நல்லா இருந்துச்சு அதான் கேட்டுக்கிறீங்க. இது கடைசி உலக படம் என்னைக்கு ரிலீஸ்? நாளைக்கா? ஆமா 20ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ்டா. டிக்கெட் புக் பண்றான். டக்கெட் புக் பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணுவா. நான் புக் பண்ணிடுவேன். காசே தர மாட்டீங்க அப்புறம். நீ போடா. நீ இல்லன்னா எனக்கு ஒரு ஆளே கிடையாதா? நான் எடுக்கறேன் பண்றப்பா. டேய் ஹலோ மச்சி. என்ன மச்சி? டேய் இந்த கடைசி உலக படம் இருக்குல்ல? ஆமா கடைசி உலக அது நாளைக்கு ரிலீஸ்டா. நாளைக்கு ரிலீஸா? ஆமாடா ஹிப் ஹாப் தான் நடிச்சிருக்காரு. நான் பாட்டுல சூப்பரா இருக்குடா. டிக்கெட் போடுறா டக்குனு. டிக்கெட் போடுறவா? டிக்கெட் போடுறா மச்சி. மாப்ள ஒரு 10 டிக்கெட் போட்டுறா நீங்க. பசங்க எல்லாம் சேர்த்து போடுறவா? எல்லாத்துக்கும் போட்டுறா நீ. அப்படி எங்க போய் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குல்ல? அப்படியா? லிங்க் யூஸ் பண்ணிக்க. சரி மாப்ள நான் புக் பண்ணிறேன். எப்படி மாப்ள பசங்க எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்துருவீங்க? நான் வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன் நான். சரி மாப்ள புக் பண்ணு. டிக்கெட் அனுப்பிட்டா டக்குன்னு போட்டு. ஃப்ரெண்ட்னே புரியுதுடா. இது ஃப்ரெண்டாடா இது. இவன் பேர் அடிமடா. இப்பதானே யூஸ் பண்ணிக்கிருக்க. இந்த காசை திருப்பி கொடுத்துருவியா நீ? கொடுக்க மாட்டில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி டு டிஸ்டர்ப் யூ. என்னங்க சார் நம்ம வந்து கிரெடிட் கார்டு ஒன்று ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார். கிரெடிட் கார்டா? சார் ஆமா சார். Credit card. வெல் எம்ப்ளாய்ட் அண்ட் எஜுகேட்டட் மாதிரி. சோ உங்களோட சாலரிக்கு கிரெடிட் கார்டு வச்சுக்கிட்டீங்க. நாட் இன்ட்ரஸ்டட். டேய் கிரெடிட் கார்டு அவங்க வந்து கேக்குறாங்கன்னு எவ்வளவு பெருமை. வாங்குனன்ற முறையில சொல்றேன். நல்லது இல்ல. குடிப்பழக்கம் நாட்டிற்கு கேடு மாதிரி கிரெடிட் கார்டு குடும்பத்துக்கு சொல்றது கேளு. வேணாம். நீங்க மட்டும் வாங்குவீங்க. நாங்க வாங்க கூடாது. சாவு. நீங்க போங்க ஐயா. சொல்லுங்க சார். கார்டு அப்ளை பண்ணலாமா? பேன் நம்பர் வேணாடா. சொல்றே கேளு. என்னடா எனக்கு ஒண்ணு புரியல. கல்யாணம் பண்ணவனா கல்யாணம் பண்ணாத அப்படிங்கறான். கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணு. கிரெடிட் கார்டு வாங்க. அப்படிங்கறீங்க. ஏன் நீங்க மட்டும் தான் அனுபவிக்க. ஐயோ அடிபட்டு சொல்றயா. ஜாய்படி பண்ற. போறா புடிச்சப்பாங்க சார். ஏன் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃபைனான்சியல் நல்ல சென்ஸ் இருந்துச்சுனா இந்த ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் சார் கிரெடிட் கார்டு. கேட்டியா இல்லையே? ஈஸி ஹேண்ட்லிங். பணம் இருக்குன்னு அவசியம் இல்ல. கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்து அப்புறமா எங்களுக்கு அறிவு இருக்கு நாங்க பார்த்து பண்ணுவீங்க. சார் போடுங்க பேன் நம்பர் போட்டு உங்களுக்கு லெட்டர் போடுங்க ஒரு சார். ஓடி கிரெடிட் கார்டுலாம் காசு கட்டுறவனுக்குடா. எல்லாம் காசே கட்டு எடுக்க மாட்டேன். பாத்துக்க. எல்லாரும் சஜஷன்ஸ் கேட்டா அப்படிதான் சார். சார் கார்டு थैंक यू சார். என்னங்க ஐயா பண்றீங்க? அம்மா என்ன சொல்றது? நான் தான் மாவுல ஓ நீயா? என்னாச்சு? கார்டு கட்ட முடியலையா? சரி ஏண்டா, நான் தான் சொன்னேனேடா. உனக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாம சரண்டர் பண்ணிட்டு செத்து சுண்ணாம்பாய் நின்னுக்கிறீங்க. வேணா போடாதன்னு வாங்கினா குடுத்தாங்க கார்டை. டேய் கிரெடிட் கார்டுக்கு அர்த்தம் தெரியுமாடா? டேய் கிரெடிட் கார்டை தமிழ்ல சொல்றா. கிரெடிட் கார்டு. எழுத சொல்லல. இதோட தமிழ் அர்த்தம் என்ன தெரியலையே வாங்குறேன். பைத்தியக்கார பசங்களா? கிரெடிட்னா கடன்ரா. இங்கிலீஷ்ல கிரெடிட் கார்டு அப்படின்னவனே அப்படி இங்கிலீஷ்ல இருந்தவனே உங்களுக்கு அப்படியே ஜாலியா இருந்துச்சு. இது என்னைக்கு நீ திருந்த போறியோ போ போ போ. கிரெடிட் கார்டுனா பெரிய ஸ்டைலிஷ் வேர்டு நினைச்சுக்காங்க. கடன் அட்டையா தமிழ்ல? ரீல் சென்ஸ் பண்ணத பாத்தியாப்ல. சாரி சவா பண்ணாங்க. இப்படிமா இருக்காங்க. இருக்கு பேல. என்னது? ஹலோ ஹலோ சார். சார் நாங்க ஏசிஐல இருந்து ஃபோன் பண்றோம் சார். சொல்லுங்க சார். சார் அந்த பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்க அதை திருப்பி கட்டிட்டீங்களா சார்? சார் உங்களுக்கு பில்லு ஜெனரேட் ஆயிருக்குமே சார். ஆமா சார். சாரி 8000 கட்ட வேண்டியது சார். சார் நான் கட்டிடுறேன். சார் மரம் பேலன்ஸ் கட்டில எப்போ சார் கட்டுவீங்க? இது உடனே கட்டுறேன் சார் நானு. ஓகே சார். இன்னைக்கு கட்டிடுவீங்களா சார்? இன்னைக்கு கட்டிடுறேன். இப்போ உடனே கட்டி சார் நாளைக்கு இப்போ சார் இன்னைக்கு கட்டிட்டா நாளைக்கு பண்ண கன்ஃபர்மேஷன் கொடுத்துட முடியுமா சார்? பண்ணிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. என்ன மாப்ள கிரெடிட் கார்டு பில்லு கட்டாம போயிட்டேன். அது டக்குன்னு மறந்துடுது. என்னைக்கு நம்ம டேட் வச்சு நான் வந்து. ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்க சார் நாங்க ஏசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம் சார். சொல்லுங்க பண்ணீங்க. உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட் இன்னும் பண்ணாம இருக்கீங்களா? பண்ணிடுறேன். சாரி நான் 4-5 பேரை விட்டு பண்ண சொல்றது. பண்ணிடுறேன். கையோட பண்ணிடுறேன். இப்ப பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்றீங்களா? பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆம்பளை சொன்ன வேலைக்கு ஆளு, பொண்ணு சொன்ன வேலைக்கு ஆளு. கால் பண்ணட்டும். லாக் பண்ணுங்க. கன்ஃபார்ம். சார் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? கன்ஃபார்ம் லாக். எப்ப சார் நான் உங்களுக்கு கால் பண்ணட்டும்? திருப்பி எதுக்கு கால் பண்றீங்க? நான் சார் கட்டிடுறேன். கட்டிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுமா சார்? சரி, எப்ப சார் கட்டுவீங்க? இந்த உடனே கட்டுறேங்க. எப்ப கட்டுவீங்க? யா போன வை கட்டுறேன். இல்ல கட்டுறேன். வச்சாதானே மரியாதைலாம் போக போக அப்படியே மரியாதை குறைஞ்சே போகும் போல. ரக்கட் பாய். சார் பிசிஐல இருந்து ஃபோன் பண்றோம் சார். பிசி பேமெண்ட் இன்னும் பண்ணாம இருக்கீங்க. பண்ணிட முடியுமா சார்? இந்த ஆப்க்குள்ள போயிட்டேன் சார் நானு. எப்ப சார் பண்ணுவீங்க? இல்ல சார் நான் ஆப்க்குள்ள போயிட்டேன். நான் பே பண்ணவே நீங்க கால் பண்ணிட்டீங்க நீங்க. பண்ணிரலாமா சார்? பண்ணிடுறேன். ஓகே சார். சார் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா சார்? பண்றேன் சார் நான். ஓகே அதான் பண்ணிட்டா வரல. என்னத்துக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்க. கட்டு மாப்ள.
சார் நாங்க பிசி 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 சார் இருங்க சார் நான் BC. பண்றேன் சார். சார் நாங்க அது வந்து மினிமம் டியூ நீங்க வந்து அதை பண்றேன் சார் நான் பண்றேன் சார் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் மினிமம் டியூ ஓகே பண்றேன் சார். அடங்க ஏன்டா இப்படி? சார் நான் பண்ணிட்டேன். இவங்க வேணும் இந்த டைம் டிலேக்காகவே பண்ணுவாங்க போல. देखा छो हिंदा एक इंडिया के हलवे हो முன்ன மோடிஜியே கால் பண்றாரா? பேசிட்டு இருக்காங்க. யாரு ஒரு மாதிரி பேசுறாங்களா? கட்டு மாப்பிள காசு கட்டு மாப்பிள இந்த கட்டிடுறா. நீ அம்மா நான் கட்டறமா. ஏசி ஏசிஐல இருந்து பேசுறீங்க. டேய் வைடா போன. இந்த மாதிரி கட்டாம இருக்கீங்க. எப்ப சார் கட்டுவீங்க? ஐயா கட்டாம மன்னிச்சிருக்கீங்க. எப்ப கட்டுவீங்க? நான் லெட்டர் வேணா எழுதி தரேன் ஐயா உங்ககிட்ட கடமை பண்ண மாட்டேன். ஐயோ காதல் பர்த்தம் ஆயிடுவார் போல இருக்குது. ஐயா எனக்கு கால் மேல காலா பண்ணா கட்டுறேன் நானு. நான் கட்டுறேன் நானு. பே பண்றேன் முடிஞ்சு. என்ன மாப்பிள பகிரங்கமா வந்து அடிச்சு காசு கடனை கேட்பாங்க பார்த்தா போன் அடிச்சே காசு கொடுக்குறாங்க. டேய் கட்டிட்டாங்க நானு. சார் நாங்க FCFCI பேங்க்ல இருந்து ஃபோன் பண்றோம். என்ன புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வந்திருக்கு வாங்கிக்கிறீங்களா சார்? வைடா வென்று. மைடா ஐயோ இப்போ அந்த வீடியோ பார்த்து அவருக்கு பிபி ஆகுதால எனக்கு பிபி ஆகுது, வேர்வையோ கொட்டுது, எனக்கு டென்ஷன் ஏறுது. எப்பா அந்த ஃபோன் கால் ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாரோ இந்த மாதிரி தான் அந்த ஃபோன் எடுத்து அவங்க திணறப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும், பாவமாக இருக்கும். மாட்டிக்கிட்டு அவங்களே ஆசையை தூண்டி விட்டு அதை வாங்க வச்சு திரும்ப எல்லாத்தையும் வந்து நமக்கு தேவையே இல்லாத பொருளாக நம்ம தலையில் கட்டிட்டு அதுக்கு நான் ஆஃபர் தரேன் இதுக்கு தரேன் அது தரேன்ட்டு நம்மளை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் அது தேவையில்லாமல் வாங்கி வச்சுன்னு இருப்போம். எதுக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. நம்மளோட இதுவெல்லாம் ப்ராசஸ் பார்த்தா சின்னதாக இருக்கும். டிவி சின்னதாக வாங்கிக்கலாம், இது சின்னதாக வாங்கிக்கலாம். ஆனால் பெருசாக வாங்கி அதுக்கு ஆஃபர் தரேன். நீங்கள் பெரிய டிவி வாங்கினா இவ்வளோ ஆஃபர் வரும் இவ்வளோ வரும்னு சொல்கிறப்போ இதுக்கு இது பெட்டராக இருக்கேன்னு நம்மளே வந்து அதுக்கு மாறிடுறோம். அங்கே தான் நம்ம தப்பே பண்ணுறது. அதில் மாட்டி திக்கி தவிக்கிறது தான் இது எல்லாமே. இது கூட பாருங்களேன், இது ஒரு கார்ப்பரேட் மூலம் தான். நம்ம ஆனவனா ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் கேட்குறது, சொந்தக்கார்ட்ட கடன் கேட்குறது, இது கூட பிடிச்சி வச்சுக்கினாங்க. நீங்கள் அவங்கள்ட்டலாம் கேட்டு அசிங்கப்படுறீங்க, எங்கிட்ட கேளுங்க அசிங்கமே படமாட்டீங்கன்னு இவங்க மொத்த அசிங்கத்தையும் சேர்த்து நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க. அங்கே தான் நம்ம மாட்டுறது. அது என்னன்னா யாருக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏன் கொஞ்சம் சம்பாதிச்சு கொஞ்சம் லேட்டாக வாங்கினேன் உடனே வாங்கினேன், அவன் வாங்கிட்டான் நானும் வாங்கணும், எல்லாரும் வாங்குறாங்க, எல்லார் வீட்லையும் எல்லாம் இருக்குது நம்மளும் வாங்கணும் அப்படிங்கிற திங்கிங்கும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ மற்றவங்களை பார்க்காம இருந்தாலே பாதி பிரச்சனை குறையும். அதான் இப்போ சொந்த பந்தத்துக்கிட்ட அசிங்கப்படக்கூடாதுன்ட்டு எவன்கிட்ட கண்டவன்ட்டெல்லாம் பேச்சு வேணும். இப்போ வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டு அவமானப்படுத்திக்கிட்டு ஃபோனில் மிரட்டிக்கிட்டு இதெல்லாம் பட்டுட்டு இருப்போம். அதாவது அவங்கள்ட்ட இருந்து மரியாதையை காப்பாற்றணுன்றதுக்காகவே யார்கிட்டயோ பேச்சு வாங்கின்னு இருப்போம். இதில் நம்மளுக்குள்ளே மூஞ்சிதில் வெளியே தெரியாதுல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் இப்படி நொந்து ஒன்று என்ன அது என்ஜாயும் பண்ண முடியாது. இப்போ டிவி வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம், பட் அது நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமா? ஆனால் இப்படி ஃபோன் அடிச்சுருந்தா என்னத்தை என்ஜாய் பண்ண முடியும்? நம்மளுக்கு வேதனை தான் வரும், தேவையில்லாமல் வாங்கிட்டோன்னு வெறுப்பு தான் வரும். அது ஸோ நீ தான் யோசிக்கணும், அந்த மாதிரி போய் சிக்கிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணான்றது தான். அது பார்க்கறதே கஷ்டமாகுது, சிரிச்சாலும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாகுது. கடன் வந்து இந்த வட்டி கடன் இப்படி அடுத்த ஆள்கிட்ட வாங்கும்போது அது ஒரு மாதிரி கிரெடிட் சொல்கிற மாதிரி கிரெடிட் பேங்க்கில் நான் வாங்குறேன்னு போது அவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க. பேங்க்கில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான்னு தெரியல. அது இந்த மாதிரி வரும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. அது ஒரு கௌரவமான நினச்சி. அதாவது இப்போ நான் பேங்க்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் அவ்வளோ எலிஜிபிளா, நான் வந்து அவ்வளோ நல்லவனா அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறோம். பட் வந்து நம்மளை எவ்வளோ மாங்காவான்னு நினைக்கிறாங்கன்றது தான். ஒரு ஃபோன் அடித்தார், இவன் அட்டன் பண்ணி ரிசன் பண்ணிட்டானாலே எனக்கு அடிமடா, இவனை வச்சு நம்ம செய்யலாம், திரும்ப பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடுவான்றது தான். ஸோ ஃபோனே பேங்க் என்ன பேரை தான் டக்குன்னு கட் பண்ணிடும் போல இது. அதுக்கு மீறி பேசினாலும் நம்ம ஒரு டார்கெட் மாதிரி மாறிடும் போல இது வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி தான். இப்போ நம்ம வந்து பணத்தை கொடுத்துட்டோம், திரும்ப அவங்க பேசுனது நடந்துக்கிட்ட மாதிரி அதெல்லாம் திரும்ப வருமானா வராது. அப்போ திரும்ப சிரிப்பாங்க, அடுத்த கார்டுக்கு ரெடியானு கேட்பாங்க. ஸோ நம்மளை எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியுது. அதான் கட்டி முடிக்கிற வரைக்கும் அவமான கட்டி முடிச்சிட்டோன்னா நீங்கள் முடிச்சிட்டிங்களா, இப்போ இன்னொரு ஆஃபர் தரேன், இது பண்ணதே பெட்டர் ஆஃபர்னும் போது அப்படி போய் அடிச்சுட்டு வெளியே வந்தேன். அப்படி இருக்கும், ஏன்டா இவ்வளோ அசிங்கப்படுத்தி நீ திரும்ப என்ன மாட்டி விட பார்ப்ப, திரும்ப என்ன டார்கெட் பண்ணுறேன்னா எனக்கு என்னோட நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்காது. அதுவும் அதே பர்சனே அப்படி பேசிட்டு உடனே சிரிச்சு பேசுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. இது என் ஃப்ரெண்டுக்கே எனக்கு தெரிஞ்சவங்க நடந்திருக்குங்க. இதே மாதிரி தான் அவங்க பைக் வாங்கினாங்க, இஎம்ஐயில் வாங்கினாங்க. 3 மாதம் கரெக்டாக பேமெண்ட், அதாவது அக்கௌண்ட்டில் வச்சுட்டாங்க. அது பேமெண்ட் ஏதோ 13,000 சில்லற அவ்வளோதான், 40,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இவங்க ரெடியாக வச்சுட்டுக்கிறாங்க. மாதம் இப்படி வச்சுட்டுக்கிறாங்க. இவங்க எடுக்கலை, இவங்க டிலே பண்ணிவிட்டு எடுக்காமல் அதுக்கு ஒரு ஃபைன் பில் போடுறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க, நான் வந்து அக்கௌண்ட்டில் வச்சுட்டேன், எடுத்து அது உங்களுடைய தப்பு, அது எப்படி என்னுடைய மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, இல்லை அது எங்களுக்கு தெரியல, அது எரர் ஆயிடுச்சுன்னா அது உங்கள் தப்பு தானே, எங்கள் தப்பு என்ன இருக்குது, அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அது எடுத்துக்க வேண்டியது உங்களுடைய இது. அப்படி தான் டிசைன் பண்ணிங்க. நீ வந்து என்ன பண்ணிடணும், ஒன்று கையில் எடுத்து வந்து கொடுன்னு சொல்லிவிடு, நாங்களே வந்து கையில் கட்டிட்டு போயிடுறோம். நீ வந்து நீ ஏன் எடுத்துக்கிற, இது ஆட்டோமேட்டிக், உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நீங்கள் பாட்டு வேலையை பார்க்கலாம்னு சொல்லி தான் நம்பி தான் அது பண்ணுறது.
எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டு அந்த நெட் ஏரர் அந்த ஏரர் இந்த ஏரர் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு பில் போடுவோம், இது எங்கே கணக்கு இல்லைன்றதுலாம் அவங்களோட தப்பே கிடையாது, கஸ்டமர் தப்பே கிடையாது. இல்லை உங்களோட நெட்டு சரியில்லைன்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா தான் நீங்கள் ஃபைன் போடணும். பணம் இருந்து எடுத்துக்காததுக்கெலாம் வந்து ஃபைன் போடுறது வந்து அது ஃப்ராடு வேலை தான். அதான் இப்போ நம்ம ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஒன்று தரலாம், அவ்வளோ எகிரிட்டோ இல்லை அவ்வளோ பிரச்சனை பண்ணி ஃபைன் போட்டு அவ்வளோ பண்ணுறாங்க. அதே பேங்க்கில் அவ்வளோ நடக்குது, நமக்கு ஒழுங்காக கவனிக்காமல் ஒழுங்காக பண்ணாமல் ஏனோ தானோன்னு இருக்கிறது. அப்போ அதுக்கெல்லாம் யார் ஃபைன் போடுறது, அதெல்லாம் யாரும் கேட்குறதுன்றது தெரியல. இது ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கஸ்டமருக்கும் நடக்குது. நீங்கள் யார்கிட்ட வேணால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க இஎம்ஐ ஆஃபர்ட்டு பண்ணவங்கலாம் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க யாரான்னு சொல்லி ஃபைன் போட்டாங்க, யாரான்னு சொல்லி ஃபைன் போட்டாங்கன்னா அப்போ இது ஃப்ராடு வேலை, எக்ஸ்ட்ரா பணம் பறிக்கிறதுக்கு இது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க தான். இதுக்கான ஸ்ட்ரிக்டாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது ஏதோ ஒரு இடத்துல ரேராக நடக்குதுன்னா ஓகே, எல்லாருக்கும் தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து இன்டென்ஷனாக பண்ணுறாங்க, அதை வச்சு ஒன்று சம்பாதிச்சுன்னு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இது எல்லாருமே சேர்ந்து இது ஒன்று பண்ணாதான் இது ஸ்டாப் ஆகும். இன்னும் இது அப்படியே நம்ம வந்து இது ஏதோ யார் நம்மளும் வந்து மனசு தேர்த்திப்போம், ஏதோ நடக்குது அப்படின்ட்டு, தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. பட் தொடர்ச்சியாக எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறப்போ அப்போ இது ஏமாத்தினுங்கிறாங்கன்றது. எனக்கு வந்து சுதாகர் வந்து அப்படியே அந்த நேச்சுரலாக அந்த தவிப்பு இது அவர் வந்து இப்போ காமெடிக்காக நம்மளுக்கு அப்படி பண்ணுறாரு. பட் வந்து இந்த மாதிரி ரியலாக ஒருத்தர் வீட்லேயும் தலை துடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், மாட்டிக்கிட்டு இந்த வெளியும் சொல்ல முடியாது, வெளியே சொன்னாலும் அவமானம், உள்ளேயும் வச்சுக்க முடியாது, வந்து பண்ணுவாங்கன்றப்போ எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் ஒரு மனுஷன்றது தான். இது தெரியாமல் பசங்க வந்து நைன்னுங்க என்னையா பார்த்துக்கிறேன்ட்டு ஒய்ஃபை திட்டுவாங்க, அதையும் தாங்கிக்கணும் இங்கேயும் தாங்கிக்கணுன்றப்போ எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஒரு ஆளுக்குன்றது தான். சிக்கிக்க வேணாம், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அது வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டோட புரிதலோட இருக்கணும். அவருமே வந்து நீ என்ன வேணால் சொல்லுவாங்க, உனக்கு கிடைக்கிறதுக்கு பொறுமை தான் கிடைக்கும். பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்காக இருந்தாலும் சரி, அது அவர் சொல்லி நான் கடன் வாங்க மாட்டேன், இதில் தான் இப்படி தான் நடக்கும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலி நல்லாயிருக்கும். இப்போ அவங்க சொல்லுவாங்களே, இப்போ ஒய்ஃப் வந்து உங்கள்கிட்ட பக்கத்து வீட்டில் பாருங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன பிழைக்கிறீங்கன்றப்போ அது இந்த பக்கத்து வீட்டில் பாரு இவன் வாங்கிட்டு எவ்வளோ அவஸ்தைப்படுறான், நீங்களே இது வந்து ஒரு சாட்சி வைங்க. அவங்க இந்த பக்கம் அந்த நல்ல விஷயம் முன்னாடி நடக்கிறது மாதிரி தான் வரும், பின்னாடி அவன் படுற அவஸ்தை என்னன்றதையும் புரிய வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது பின்னாடி நடக்க போகிற வழி தெரியும். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.